கூட்டணி கணக்கு குறித்து சட்டப்பேரவையில் சுவாரஸ்ய விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த விவாதம் குறித்து செய்தியாளர் செலினா வழங்கும் விவரங்களை கேட்கலாம். செலினா, விவரங்கள் சொல்லலாம். இன்றைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அதிமுக சார்பில் முதலாவதாக கடம்பூர் ராஜு தனது உரையை ஆற்றி வந்தார். குறிப்பாக அவர் உரையை ஆற்றும் பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை திமுக ஆட்சியில் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக சார்பில் கடம்பூர் ராஜு அதிமுக என்ற கட்சியை கணக்கு போட்டதுதான் ஆரம்பித்தது என்று தெரிவித்திருந்தார். 2026 முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முட்டு நாங்கள் அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருந்தார். பதிலளித்து பேசிய அமைச்சர் தங்கம், கணக்கு கேட்டு ஆரம்பித்த கட்சி தான் திமுக எனவும் பழனிசாமி போட்ட கணக்கு சரியாக தான் இருக்கும் என்றும் கூட்டி கழித்து பார்த்தால் கணக்கு சரியாக வரும் என்றும் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் குறித்தாக பேசிய அவர், எங்களையெல்லாம் ஆளாக்கிய அம்மாவை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்று எஸ்.பி. வேலுமணி தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஐ. பெரியசாமி, அண்ணாவையும் மறந்துவிட்டீர்கள், தங்கள் தாயையும் மறந்துவிட்டீர்கள் என்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக டெல்லி சென்று வந்திருந்த எஸ்.பி. வேலுமணி தற்போதுதான் சட்டப்பேரவைக்கு வந்தார். சட்டப்பேரவைக்கு வந்த உடனேயே தனது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் எடப்பாடி போட்ட கணக்கு சரியாக இருக்கும் என்றும் கழித்து பார்த்தால் கணக்கு சரியாக வரும் என்றும் தெரிவித்திருந்தார். சட்டப்பேரவையில் கூட்டணி கணக்கு குறித்து சுவாரஸ்ய விவாதம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செலினா.